ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஜூஸியான ரொம்ப டேஸ்டான ஒரு ரிச் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ராயல் ஜிலேபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பேரே வந்து ராயல் ஜிலேபி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கெஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அந்த சமயத்துலலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதனுடைய டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது, அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. நீங்கள் ஒரு ஸ்வீட் பிரியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத சுவையில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைப்படும் போது நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு அன்ஸ்வீட்டன்ட் கோவா வந்து சேர்த்துருக்கேன். நம்ம பால் கோவா தான், சக்கரை சேர்க்காத பால் கோவா கடைகளில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பால் பாக்கெட்லாம் விற்பாங்கள்ல, அந்த கடைகள்லேயும் இருக்கும், ஸ்வீட் பேக்கரியிலையும் இருக்கும். ஆனால் சீனி சேர்க்காத கோவா வாங்கிக்கோங்க. இந்த கோவா வந்து இப்படி தான் கட்டியாக இருக்கும். நம்ம கைட்டை வந்து உடச்சி விட்டுக்கிறணும். இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றுனீங்கன்னா மைய வந்து பொடிஞ்சிரும். இப்போ பாருங்கள், இதை நல்லா வந்து நான் பிசைஞ்சு வச்சுருக்கேன் இந்த கோவாவை. இது கூடவே 150 கிராம் அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துக்கிறலாம். நம்ம ஒரு கப்பு வந்து கோவா சேர்த்தோம். ஒரு கப்புனா வந்து 250 கிராம் இல்லை. ஸோ 150 கிராம் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு கலர் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கிறலாம். அடுத்து இது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் ஆப்ஷனல் தான். இது எதுக்காக சேர்க்குறோன்னு சொல்லிட்டு நான் வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன். இப்போ இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோவாலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்குன்னா அதை விட இன்னுமே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அதை மாதிரி வந்து நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு வந்தாச்சு. இந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன மாவாக வந்து உருட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா விரிசல் இல்லாமல் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இதே போல் மீதி இருக்க எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி வச்சிடலாம். ரவுண்ட் ஷேப்பில் உருட்டின மாவை லைட்டாக அந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு சப்பாத்தி கட்டை இருந்ததுன்னா அதில் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி நல்ல ஒரு நூல் பதத்துக்கு வரணும். நூல்னால் ரொம்ப தின்னாக இல்லை, நம்மளுடைய ஆள்காட்டி விரல் அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி 2 கையும் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுங்க. தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு முனையை இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றி வாங்க. விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உடையாமல் வரும் நம்ம ஜிலேபி. இப்போ நடுவில் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையும் நம்ம வந்து உருட்டி வச்சிடலாம். நம்மளுடைய மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஜிலேபி விரிசல் இல்லாமல் வரும். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா விரிசலோடு வரும். ஸோ மறுபடியும் நீங்கள் லைட்டாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உருட்டிக்கோங்க இந்த மாதிரி. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நம்ம வந்து ஜிலேபி செய்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா சீனி பாகு தயார் வச்சிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து சீனி சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த சீனி பாகுக்கு பதம்லாம் இல்லை. நம்ம குலோப்ஜாமுக்கு எப்படி 5 நிமிஷம் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோமோ அதே போல் தான். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுடைய பாகு நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த பாகை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம ஜிலேபிகளை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது கடாயில் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜிலேபிகளை ஒன்றொன்னா சேர்த்து பொரிச்சிடலாம். இது செய்யும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த எண்ணெய் சூடாக இருக்கும்போது தான் இந்த ஜிலேபிகளை நம்ம வந்து எண்ணெயில் சேர்க்கணும். அது மட்டும் இல்லை, ஜிலேபிகளை சேர்த்ததும் டக்குன்னு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே அதை வந்து வேக விடணும். 1.5 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வந்து பொரிச்சிடுங்க. இதுதான் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது. அப்போ தான் நம்மளுடைய இந்த ஜிலேபி வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக ஒரு ரிச் டேஸ்ட்டில் வரும். இப்போ நானும் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இந்த ஜிலேபிகளை போட்ட கையோடு நான் வந்து டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஜிலேபி வந்து இப்படி பொரிஞ்சிட்ருக்கு.
இப்போ பாருங்கள் 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம போட்ட ஜிலேபிகள் அதோடைய சைஸில் டபுள் ஆகிருக்கு பாருங்கள். இதை லைட்டாக வந்து திருப்பி விடலாம். ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். 1.5 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ 2 சைடும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆறது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வீடியோவுடைய ஆரம்பத்தை சொல்லியிருந்தேன் பேக்கிங் பவுடர் எதுக்காக சேர்க்குறோன்னு சொல்லி. இந்த மாதிரி நம்ம போட்ட ஜிலேபிகள் டபுள் சைஸ் ஆகிருக்குல்ல, இதுக்காக தான் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம், வேறு எதுக்காகவும் இல்லை. உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேக்கிங் பவுடரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இந்த மாதிரி ஜிலேபி ஷேப்புக்கு சுத்த வரலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம குலோப்ஜாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி உருட்டி கூட நீங்கள் செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஜிலேபிகள் நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஈவனாக சூப்பரான ஒரு ப்ரௌன் கலரில் வெந்து வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கிற சீனி பாகில் சேர்த்துடலாம். நம்ம சீனி பாகு லைட்டாக ஆறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் அதை சூடு பண்ணிவிட்டு வெதுப்பாக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஜிலேபிகளை சேருங்க. அப்போ தான் சட்டுன்னு வந்து அந்த பாகை வந்து நல்லா உறிஞ்சிக்கிறோம் அந்த ஜிலேபி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா ஜிலேபியையுமே அந்த சீனி பாகில் சேர்த்து வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறுனா போதும், வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப ஜூஸியான டேஸ்டான அட்டகாசமான ஜிலேபி வந்து தயாராகிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து புதுசாக செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம கடைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதை நம்ம ஸ்பூன் வச்சு வெட்டி பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக போது பாருங்கள், நீங்களே பாருங்கள். அவ்வளோ வாயில் வச்சோம் அப்படியே கரையும், அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னு கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய பேக்கரியில் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவ்வளோத்துக்கு ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. அந்த சீனி பாகலாம் நல்லா உறிஞ்சிட்டு அப்படி சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது, நீங்களே பாருங்கள். வாயில் வச்சதும் கரையும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.